தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். பிள்ளைகளுக்காக தரங்க வந்து எல்லாம் பண்றோம் பாருங்க. இது என்னது கட்டி மருந்து உடைக்க ஆய்வுல நீங்க முழுமையா நீங்க இருந்தீங்க. அதை அப்படியே நீங்க வந்து மாணவர்களுடைய உணர்வா நீங்க வந்து பிரதிபலிக்கலாம். அது பிரச்சனை இல்லை. மாண்புமிகு முதல்வர் அவர்கள் கடந்த வாரம் வந்து சென்னையில் எம்.சி. ராஜா விடுதியில் ஆய்வு செய்தார். மாணவர்களுக்கான அந்த உணவு தரமாக இருக்கணும்னு சொல்லி அவர் வந்து கடுமையாக வந்து வார்டன்கள் அல்லது விடுதி காப்பாளர்கள் எல்லாத்தையும் வந்து சொன்னாங்க. எங்கிட்டையும் வந்து சொன்னாங்க. அப்போ முதன்மையானது வந்து உணவு வந்து தரமாக இருக்கணும். அவங்களுக்கு அதுக்காக தான் நம்ம நிதி ஒதுக்குறோம். அதுக்காக தான் நம்ம வந்து அந்த மாணவருடைய கல்வி வந்து மேம்படுத்த வேண்டியது இருக்குது. இப்போ அவங்க படிக்கணும்னா அவங்க நல்லா உணவு நல்ல உணவு வந்து இருந்தால் தான் வந்து ஸ்ட்ரென்த்தன் ஆக முடியும். ஸ்ட்ரென்த்தனாக இருந்தால் தான் அவங்க வந்து படிப்பில் கவனம் செலுத்த முடியும். அந்த வகையில் இன்றைக்கி வந்து இந்த விடுதிகளை இங்கே இருக்கிற 3 விடுதிகளை நம்ம வந்து ஆய்வு செய்கிறோம். அது சில குறைபாடுகள் இருக்குது அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதனால் அந்த குறைகளை வந்து நாங்கள் கேட்டறிஞ்சு அதை சரி செய்வதற்கு விடுதி காப்பாளர்களுக்கு அவர்களுக்கெல்லாம் நாங்கள் வந்து எச்சரிக்கையை கொடுத்துருக்குறோம். இதெல்லாம் ஒழுங்காக செய்யணும் இருக்கோம். மாணவர்கள் நலன் கருதி இதெல்லாம் செய்யணும், இல்லைன்னா கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படிங்கிறத எந்த மாற்று கருத்தும் இல்லை. இவர்கள் வந்து இனிமேல் வந்து தப்பிக்க முடியாது. இனிமேல் வந்து இதை சொல்லிட்டு எங்காவது வந்து எஸ்கேப் ஆகி கடந்த முறை இருந்ததோட மெத்தனமாக இருந்தால் விடுதி காப்பாளர்கள் விடுதியில் இருக்கிற யாராக இருந்தாலும் கடும் நடவடிக்கைக்குள்ளாவார்கள் என்பதில் எந்த மாற்று கருத்தில் மாணவர்களுக்கான அரசு நம்முடைய அரசு, மாணவர்களுக்கான முதல்வர் நம்முடைய முதல்வர். ஆக அவர்களுடைய நலன் கருதி தான் இதை நம்ம வந்து எடுக்கிறோம். அதனால் வந்து விடுதி காப்பாளர்கள் தமிழ்நாடு முழுக்க இருக்கின்ற விடுதி காப்பாளர்களுக்கு ஒரு எச்சரிக்கை கொடுக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். மாணவர்கள் சின்ன குறை சொன்னாலும் அந்த குறைகளை வந்து உடனடியாக அவங்க வந்து நிவர்த்தி செய்யணும். அதற்கு அவர்கள் வந்து பொறுப்பாகணும் அப்படிங்கிறத மட்டும் நாங்கள் வந்து அதான் அதை சொல்லியிருக்கிறாங்க. நாங்கள் வந்து அதுக்கு மெனுவெல்லாம் ஒட்ட சொல்லியிருக்கிறோம். என்ன உணவு தேவைங்கிறத நாங்கள் வந்து சொல்லியிருக்கிறோம். அதை உடனே செய்யலைன்னா கட்டாயம் வந்து நடவடிக்கைக்குள்ளாவார்கள். ஒரு எச்சரிக்கையாக தான் நம்ம வந்து சொல்கிறோம். இந்த எச்சரிக்கையை அவங்க வந்து கேட்கலைன்னா அடுத்த கட்டத்துக்கு நடவடிக்கை எடுக்கப்படும். அது எந்த மாற்று கருத்து.